ஏன் ஆளுநர் இந்த அழைப்பை கொடுத்திருக்காரு? எந்த அடிப்படையில் கொடுத்திருக்காரு? பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அப்படின்னு இந்த மசோதாக்கள்லாம் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததாக கருதப்பட்டப்பவே வேந்தர் முதலமைச்சராயிட்டாரு. ஆளுநர் ஏன் அழைக்கிறார்? எந்த அடிப்படையில் அழைக்கிறார்? அந்த 2 நீதிபதி அவர்களுடைய தீர்ப்புல கொடுக்கப்பட்டிருந்த 10 மசோதாக்களுமே துணைவேந்தர்களை முதலமைச்சர் நியமிப்பார் அப்படிங்கிற அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ தீர்ப்பு அவங்க சொன்னது நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க, அதனால நாங்க அதை பாஸ் பண்ணதா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் முதலமைச்சரிடம் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு சொல்லியிருக்க ஒழிய, வேந்தராக யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி அது விவாதிக்கவே இல்லை அப்படிங்கிறது முதல் பாயிண்டா நான் எடுத்து வைக்கிறேன். 2வது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆளுநர் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு இந்த விஷயத்துல, அல்லாது அம்பேத்கர் சொன்னதுல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வேறுபட்டுட்டார் மாறுபட்டுட்டார் அப்படின்னு நீங்க பேசுவீங்கன்னு சொன்னால், அது எது பற்றி இருக்கும்னு சொன்னா, 2வது முறையாக சட்டசபை திருப்பி அனுப்பும் பொழுது ஒரு மசோதாவை ஜனாதிபதியிடம் அனுப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை, அவர் ஓகே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மரபையோ விதியையோ சட்டத்தையோ தெளிவா சொல்றாங்க. நம்பர் 1. ஆனா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்புல எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இந்த மசோதாக்களை பற்றி பேசலாம், ஏன்னா அதுதான் தமிழகம் வைத்திருக்கிற கேள்வி. ஆனால் ஆளுநருக்கு 10 நாள் 30 நாள் டைம் கொடுக்குறேன், ஜனாதிபதிக்கு 30 நாள் டைம் கொடுக்குறேன்னு போனதுனால இந்த பெஞ்சுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை, அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தான் அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட மத்திய அரசு செயல்படுவதாக நான் அறிகிறேன். அதைத்தான் கவர்னர் அவர்களும் வலியுறுத்துறாரு. நான் அறிகிறேன். அதாவது துணைவேந்தர்களை நியமிப்பார் அப்படின்னா வேந்தரா யார் செயல்படுவா அப்படின்ற கேள்வியை அதுக்கு அடுத்து முன் வச்சாங்க. திரு வில்சன் அவர்கள் சொல்றாரு வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார். அதை தான் இந்த மசோதா சொல்லுது, அதை தான் உச்சநீதிமன்றம் பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னார். வில்சன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான உடனே அவர் சொல்றது நானும் நீங்களும் கேட்டாக வேண்டும். ஆனா சுப்ரீம் கோர்ட் அது கொடுத்திருந்த தீர்ப்புல இந்த மசோதாக்கள் காலதாமத காரணத்துக்காக நான் எடுத்துக்கிறேன், இதை ஒப்புதல் கொடுத்ததா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சது. அப்படி இருந்திருந்தால் அந்த 10 மசோதாக்களுமே, அதாவது மீன்வளத்துறை, வேளாண் துறை, கால்நடை, டாக்டர் அம்பேத்கர் துறை, பேசினது எல்லாமே துணைவேந்தர் பதவியை முதலமைச்சர் நியமிப்பார். ஏன்னா இது காலதாமதம் ஆயிடுச்சு, 22 யூனிவர்சிட்டியில 10 யூனிவர்சிட்டியில துணைவேந்தர் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் அடுக்கப்பட்ட விஷயம். வேந்தராக யார் இருக்க வேண்டும்ங்கிற விவாதம் அந்த மசோதாக்களிலும் வரவில்லை, நீதிமன்றத்திலும் வரவில்லை, அந்த நீதிபதிகளும் சொல்லவில்லை. ஒரே நிமிஷம், 2 கோரிக்கை வச்சாங்க. ஒன்னு, 7 பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமிக்க முடியல, அதில் இந்த செலக்ட் கமிட்டி போடுறது இதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஆளுநர் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பார் அப்படின்னு அனுப்பப்பட்ட மசோதாக்கள். ஆனால் நீங்கள் 2ஐயும் குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் குழப்பிக்கல. அதாவது நீதிபதி நான் சொல்லிடுறேன், தீர்ப்புல வந்தது மசோதாக்கள் ஏற்கொள்ளப்படுங்கிறது தானே ஒழிய அந்த மசோதாக்களை வைத்து கொண்டு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றது இல்லை. மசோதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கொண்டு வரதுதான் தீர்ப்பு. மசோதால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 100% துணைவேந்தர்களை நியமிப்பது சிஎம் உடைய வேலை அப்படின்னு தான் சொல்லியிருக்க ஒழிய சிஎம் வேந்தராகி துணைவேந்தர்களை நியமிப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் அது வரல. காரணம், வேந்தருங்கிறது துணைவேந்தர்கள் நியமிக்கின்ற பதவி மட்டும் அல்ல, பாடத்திட்டங்கள்ல இருந்து எல்லா விதத்திலையுமே வேந்தருக்குன்னு ஒரு சே இருக்கு. அந்த சேவை நம்ம எடுத்துக்கணும். புனைப்பட்ட கருத்துக்களுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் என்னைக்குமே வராது. கேட்ட கேள்விக்கு அது பொறுப்பா சொல்லிருக்கு. கரெக்டா இருக்கா சார்? அவர் செலக்ட் பண்ணுவாரு, அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ஓனர் நான் இன்னைக்கு ஆளுநர் சொல்லிக்க முடியுமா? காரணம் தப்பு. ஏன் தெரியுமா? யூஜிசி படி ஒருத்தரை நாமினேட் பண்ணணும்னு சொல்றதை புறந்தள்ளிட்டு இந்த துணைவேந்தர்களுடைய சாய்ஸ் 3 சாய்ஸை கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அந்த தவறு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனாலதான் கவர்னர் அதை நிறுத்தி வைத்தார். ஐயா, யூஜிசி சொல்லிடுச்சு, எங்க நாமினி ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லியிருக்கு, 3ல ஒருத்தர் இருக்கணும், அதன்படி நியமிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை புறந்தள்ளி கொண்டே வந்தார்கள். அதனாலதான் ஆளுநர் அதை நிறுத்தி வச்சாரு. வேற எந்த காரணங்களும் இல்ல. துணைவேந்தர்கள் இல்லாம யூனிவர்சிட்டி செயல்படணும்லாம் ஆளுநர் நினைக்கவே இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த தீர்ப்புல ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை, தேவையில்லாத என்ன
ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் பேச வேண்டியதை இரு நபர் நீதிபதிக்குள்ள சுப்ரீம் கோர்ட் பேசிடுச்சு. ஜனாதிபதிக்கு டைம் கொடுக்குது. இது வந்து தவறான ஒரு விஷயம். அதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா அடிபட்டு போயிடும். உங்க எல்லாருக்கும் இன்னொன்னு தெரியும். இந்த மாநாட்டை கூட்டி இருக்கிறதுடைய நோக்கம் அப்படின்றது இதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு கொண்டு போறதா? இல்ல இங்க ப்ராப்ளம் கொண்டு வரதுனால கான்ஸ்டிடியூஷன் ஆளுநர் கூட்டுறதுனால கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. அது பாராளுமன்றம் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் ஜனாதிபதி அம்மா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, என்னிடம் மசோதாக்கள் இருக்கு, இதை நான் ரிஜெக்ட் பண்றேன்னு இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், அடுத்த வருடம் கூட சொல்லலாம். எங்கிட்ட அந்த மசோதாக்கள் இருக்கு, நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற அடிப்படையில போகலாம். ஆனால் அது தேவையில்லாத குழப்பத்தை இந்திய திருநாட்டில் கொண்டு வந்துருங்கிறதுனாலதான் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு நாம பேசிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில அழகா போகுது. யாருக்குமே அதாவது இந்திய ஜனநாயகத்தை எந்த விதத்திலும் சிதைக்காத வண்ணம், நான் தான் அப்படின்னு சொல்லாத வண்ணம் கருணாநிதி ஐயா ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்துல முதல்வர்கள் நீதி வேந்தராகிறதுனால இருக்கிற பிரச்சனையை விவாதிச்சிருக்காரு. முதலமைச்சர் பதவி இன்னைக்கு ராத்திரி இல்லாம போயிடலாம். அதற்கடுத்து பிறகு ஒரு தேர்தல் மூலமாக இன்னொரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதன் மூலமாக வேந்தருங்கிறது பிரச்சனை வரும், கல்விகள் பாதிக்கப்படும். இதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு கருணாநிதி ஐயா சொன்னதையும் அம்பேத்கர் சொன்னதையும் அதையெல்லாம் மனசுல வச்சுதான் இதை நம்ம பண்ணோம். as soon as possible ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். as soon as possible ஆம்பிகுட்டிய 142 மூலமாக சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிந்த சிறு அந்த கேஸ் நம்ம நிறைய பேசிட்டோம். as soon as possible குடியரசுத் தலைவருக்கு டைம் ஃப்ரேம் அதெல்லாம் பேசிட்டோம். நம்ம இந்த ஆர்டர் மேட்டர் மட்டும் பேசிட்டோம். நான் திரும்ப உங்ககிட்ட வந்துடுறேன் திரு ராஜா. இல்ல ஒருத்தர் மட்டும் பேசிட்டு புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுடைய கேள்வியை தான் கொண்டு போயிட்டு பதில் வாங்க ட்ரை பண்றேன். வந்துடுறேன். ராஜ் தமிழ்மார், முதலமைச்சர் வேந்தர் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆளுநருங்கிற பொறுப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு இதோட பூர்வீகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இந்த சனநாயகத்தில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 1653 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பொழுது இந்த ஆளுநருங்கிற பொறுப்பை கொண்டு வந்து எதுக்குன்னா, இங்கே இருக்கிற ஒரு கம்பெனியை நடத்துறதுக்காக இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் மெட்ராஸ் மாகாணத்தை கீழே உருவாக்குச்சு. இருங்க, தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். 1858 பிரிட்டிஷ் அரசின் கீழ் கவர்னருக்கு ரீடைன் செய்யப்பட்டார். மீண்டும் 1935 இந்தியாவில் விடுதலை பெறுவதற்கு முன்பாக இந்த கவர்னருங்கிற பொறுப்பு கவர்னர் ஆஃப் பிரசிடென்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு உருவாச்சு. இது எல்லாம் எதுக்காக இருந்துச்சுன்னா, இங்க ஜனநாயகம் செயல்படாமல் இருப்பதற்காக, அதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த கவர்னர் பொறுப்பு. இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம ஏத்துக்கிட்ட பிறகு, ஆனா எந்த ஒரு கவர்னருக்கும் இந்த மாதிரியான ஒரு தான் தோன்றித்தனமான போக்குகள் இல்லாம இருந்துச்சு. நீங்க ஒரு கவர்னருடைய பொறுப்புங்கிறது ஒரு எந்த விதத்துல வேந்தரா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அதனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இது வேந்தரா ஒரு கவர்னர் இருந்தாங்கிறது காரணம் அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் தலையீடுகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தின் பால் அது கான்ஸ்டிடியூஷனல் பவர் அவருக்கு கொடுக்கப்படல. ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு நம்பிக்கையில கவர்னர் இருந்தால் நல்லபடியா நடத்துவாங்கிறதுக்காக அவர் கையில வழங்கப்பட்டிருந்தது. அது அவர் சரியா நடந்துக்காத பொழுது அவர் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ரெண்டு விஷயம். அதாவது அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் அண்ணன், எல்லா விஷயத்தையும் என்னென்ன அவங்களுடைய அஜெண்டாங்கிற சொல்லிட்டாரு. சிலபஸ் தலையீடு முதற்கொண்டு ஆளுநருக்கு வேந்தருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது இன்னும் சொன்னா, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். இவர் ஆளுநர் அவர்கள் கடந்த 3.5 ஆண்டுகளாக நடந்து கொண்ட விதம்ங்கிறது ஆளுநராக நடந்து கொள்ளவில்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS அமைப்பினுடைய கைக்கூலியாகத்தான் நடந்துட்டாரு. அதற்கு கடைசியா நிறைவா ஒரு பெரிய உதாரணத்தை சொல்றேன். ஒரு காலேஜ்ல போய் நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க RSS அஜெண்டால இல்லாதவங்களா நீங்க வேற எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை எப்படி நீங்க கல்லூரிகள் நடத்துவதற்கு அதற்கு வேந்தரா இருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியும்? இது மக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம். அது மட்டும் இல்லாம கோர்ட் தெளிவா ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு. என்ன சொல்லிருக்கு? ரொம்ப அழகா அவரே ஒத்துக்கிட்டு, ஆனா அதே கான்ட்ராடிக்ட் பண்றாரு. மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதான், அந்த மசோதால சொன்ன அர்த்தம் இல்ல, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேக்குறது எங்கயாவது முதலமைச்சர் தான் வேந்தர்னு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு ஒன்னு கேக்குறாங்க. நாளைக்கு இது கண்டெம்ட்டா போகுமா அப்படினா இந்த இரண்டு மசோதால சொல்லி இருக்கக்கூடியது அவர்தான் வேந்தரா செயல்படுத்துவார்னு சொல்லும் பொழுது அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அவருக்கு நியமன பொறுப்புன்னு ஒன்னு வந்துருச்சுனாவே அவர் தானே வேந்தராகிறாரு. யார் நியமன பொறுப்பு வைக்க முடியும்? யார் நியமிக்க முடியும்? ஒரு முதலமைச்சருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, அரசு ஆகிவிட்டது. அதோட ரொம்ப முக்கியமா கேட்கிறேன் சார், இந்த பவருக்குள்ள எல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்.
தமிழ்நாடு அரசினால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், தமிழ்நாட்டு மாணவர்கள் நலனுக்காக நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், இந்த மாநிலத்தில் இந்த மக்களினுடைய பண்பாட்டுக்கு இவர்களுக்கு என்ன சிலபஸ் வேணும், இவர்களுக்கு எந்த முறையான கல்வி வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ற அதிகாரத்தை இந்த தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நாகரிகம், பண்பாடு எதுவுமே தெரியாத ஒரு ஆளுநர் வந்து கதை சொல்றாரு. அதை கேட்டு இல்ல சார், எல்லா மாநிலத்திலும் அப்படிதானே இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இல்ல, மத்தவங்க யாரும் ஜெய் ஸ்ரீராம் போய் சொல்லல. ஆனா இத ஒரு முதலமைச்சர் எடுத்து நடத்துவதுதான் இதுக்கு முறையா இருக்கும். இந்த மக்களினுடைய தேவை என்னங்கிறது முதலமைச்சருக்கு தெரியுமா இல்ல ஆளுநருக்கு தெரியுமா? நீங்க தெளிவா சொல்லுங்க. அதான் ஒரு தார்மீக பொறுப்புல உங்க கையில ஒரு அவரே கேக்குறாரு, முதலமைச்சர் வந்து அரசியல் தலையீடு வந்து அதான் கேக்குறாரு. கான்ஸ்டிடியூஷனலா கவர்னருக்கு நீங்க தான் வந்து வேந்தரா இருக்கணும் எங்க சார் இருக்கு? சொல்லுங்க சார். கிடையவே கிடையாது. இது ஒரு தார்மீக பொறுப்புல அவர் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு.